தாயை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும். அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறோம், அல்லது அம்மா ஊரில் இருக்கிறாங்க, இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க, ஏன்பா நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையாக இருக்குது. தாய்க்கான உடல்நிலை ஆரோக்கியம், அப்பாவுக்கான பொருளாதார முன்னேற்ற உடல்நிலை, இந்த மாதிரியான விஷயங்களில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்கும். ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறேன், டெலிவரி பண்ணுறேன், ஸ்விக்கி டெலிவரி, ஜொமோட்டோ டெலிவரி, அதில் பண்ணுறேன், இதில் பண்ணுறேன், டிரைவராக இருக்கிறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. முதல் 5 மாதத்திற்குள்ளேயே குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற விஷயங்கள் கிளிக் ஆகிடும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்கள் பிற்பகுதி 7 மாதத்தில் நல்லா கை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வீட்டில் கூட என்னை தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, பெங்களூர் போகணும், ஹைதராபாத் போகணும், பேரண்ட்ஸை நம்பி அனுப்பக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு சகல விதமான வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை கூட ராசிநாதன் உச்சனாகி பார்ப்பது மிகப்பெரிய மேன்மை. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயம். தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு.